வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகமாயிருக்கிறீங்களா அம்மா? நாங்கள் 1வது நாள் முடிச்சிட்டோம் மாஷா அல்லாண்டு. இன்றைக்கு நாங்கள் 2வது நாள் படிக்க போகிறோம். நேற்று நாங்கள் இசுமெண்டா எண்ணெய், ஃபிஹிலெண்டா எண்ணெய், ஹர்ஃபெண்டா எண்ணெய்னு படித்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, அதை 3ல் இப்போ நாங்கள் இசுமை மட்டும் படிக்க போகிறோம். என்ன மட்டும் படிக்க போகிறோம்? இசும் மட்டும்தான் படிக்க போகிறோம். சரியா? ரைட். ரைட். இப்போ இசும் எடுத்தால் உங்களுக்கு வாசிக்கலுமா இதை? ஒவ்வொரு இசுமுக்கும் 4 பண்புகள் உண்டு. எத்தனை பண்பு இருக்குது? 4 பண்பு இருக்குது. சரியா? இசுபின் 4 பண்புகளை இங்கே எழுதுங்கள். இப்போ உங்களுக்கு இதை இப்போவே எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் 4 பண்பையும். நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று முடிச்ச போகிறோம் வந்து எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் 1வது படிக்க போகிறோம். எதை படிக்க போகிறோம்? 1வது படிக்க போகிறோம். உங்களுக்கு வாசிக்கலுமா? இஸ்முடைய நிலையில் 3 வடிவங்கள். அப்போ 1வது பண்பு என்ன தெரியுமா? நிலை. 1வது பண்பு என்ன? நிலை. சரியா? இசுமுக்கு 4 பண்பு இருக்குது. எத்தனை பண்பு இருக்குது? 4 பண்பு இருக்குது. அதில் 1வது எது? நிலை. அது விளங்கிச்சா? ரைட். அப்போ இசுமொண்டு எடுத்தா அதில் 1வது பண்பு தான் நிலை. அப்போ எத்தனை நிலை இருக்குது? இசுமுக்கு 3 நிலை இருக்குது. எத்தனை நிலை இருக்குது? 3 நிலை இருக்குது. 1 2 3 நிலை இருக்குது. ஓகே. அப்போ என்ன அதை நிலை? 1வது நிலை தான் ரஃபா. 1வது நிலை என்ன? ரஃபா. 2வது நிலை தான் நசுப். 3வது நிலை தான் ஜர். சரியா? இந்த கலரை கொஞ்சம் மாத்துறேன் விளங்குறதுக்கு. ரைட். அப்போ எத்தனை நிலை இருக்குது? 1வது நிலை ரஃபா, 2வது நிலை நசுப், 3வது நிலை ஜர். ஓகே. இப்போ எங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனில் ஒரு இசுமொண்டு எடுத்தால் உங்களுக்கு 7 ஈக்கணும். அதை இசுமுக்கு எத்தனை தன்மை இருக்குது? இப்போ 4 தன்மை நாங்கள் முன்னுக்கு படிக்க போகிறோம். அதை 4 தன்மையும் உங்களுக்கு சொல்ல 7 ஈக்கணும். இதை இசுமுட்டு 4 தன்மையும் சொல்ல 7 ஈக்கணும். அது 1வது. இப்போ அதில் 1வது தன்மை தானே நாங்கள் படிக்க போகிறோம், நிலையண்டு. அப்போ இப்போ நீங்கள் குர்ஆனில் இதை பாடத்தை படித்த போகிறோம். குர்ஆனில் ஒரு வார்த்தை எடுத்தால் உங்களுக்கு செல்லேலும் ஆகணும். இது நிலை எண்ணி. இது வந்து ரஃபாவா, நசுபா, ஜர்ரா என்று சொல்லேலும் ஆகணும். அதை தான் நாங்கள் எப்படி சொல்கிறேன்றதை நாங்கள் படிக்க போகிறோம் இப்போ. ரைட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ரஃபா என்றா எண்ணெய். ரஃபா என்று சொன்னால் ஒரு செயலை செய்பவர் தான் ரஃபா. ரஃபா என்றா எண்ணெய் செயலை செய்பவர், அவர் தான் ரஃபா. ரைட். செயலை பற்றி ஒரு விவரம்க்கு நாங்கள் சொல்கிறேன் வந்து நசுப் என்று. செயலை பற்றி விவரம் நசுப். 3வது நிலை தான் ஒரு இசுமுக்கு உடைய என்ற வார்த்தைக்கு முன்னால் வார வார்த்தை. உடைய என்ற வார்த்தைக்கு முன்னால் வார வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி, அல்லாஹ் உடைய ரசூல், அல்லாஹ் உடைய ரசூல், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய ரசூல். அப்போ உடைய என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வார்த்தை என்ன வருது? அல்லாஹ் என்ற வார்த்தை வருது. அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை இசும் தான். ஆனால் என்ன நிலையில் இருக்குது? ஜர்ருடைய நிலையில் இருக்குது. இது என்ன? உடைய என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வார வார்த்தை ஜர்ராய்க்கும். சரிதானே? ஜர்ருடைய நிலை அல்லாஹி. அதை நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ இது 3 விளங்கிச்சா? ரைட். அப்போ ரஃபா என்று சொன்ன என்னை செயலை செய்பவர். இப்போது உங்களுக்கு வந்து தலையில் வரணும். ரஃபா என்று சொன்னால் ஒரு செயலை செய்யக்கூடியவர். செயலை பற்றி விவரம் என்றால் அது வந்து நசுபைக்கும். அப்படி உடைய என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு என்ன வார்த்தை வருதோ அது ஜர்ராய்க்கும். இவ்வளோ தான் நீங்கள் இப்போக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இசுமுட நிலைகள் 3 இருக்குது. 3 இருக்குது. 1வது நிலை ரஃபா. 1வது நிலை ரஃபா, 2வது நிலை நசுப், 3வது நிலை ஜர். நீங்கள் எந்த இசும் எடுத்தாலும் இதை 3ல் ஒரு நிலை தான் நீக்கும். ஒன்று ரஃபா, ஒன்று நசுப், இல்லாட்டி ஜர். இது விளங்கிச்சா? ரைட். ஓகே. இப்போ நான் உதாரணம் பார்ப்பேன். உதாரணம் பார்த்தா தான் உங்களுக்கு சரியாக இது விளங்கும். இப்போ நான் சொல்லக்கொள்ள ஒன்றுமே விளங்கிக்காது. உதாரணம் பார்க்கல உங்களுக்கு விளங்கும். சரி, உதாரணம் உங்களுக்கு வாசிக்கலுமா? 1வது உதாரணம் என்ன கொடுத்திக்கிறாங்க என்று? ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். ரைட். ஓகே. இப்போ
முதல்ல நாங்கள் இதில் ரஃபா நசுப் ஜர்ரை கண்டுபிடிக்கணும் என்றால் ரஃபா நசுப் ஜர்ன்னு சொல்கிறத விட நான் சொல்கிறேன் சேர செய்பவர், செயலை பற்றி விவரம், உடை என்ற வார்த்தைக்கு வார வார்த்தை. இதை கண்டுபிடிக்க முந்தி முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும் தார தெரியுமா? ஃபிகிலை கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஃபிகிலை கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வார்த்தையில் ஃபிகில் யார்? ஃபிகில் என்றா என்ன நினைக்குதா? ஃபிகில் என்றா என்ன? இசுமெண்டா பெயர், ஃபிகில் என்றால் ஒரு செயல் இல்லை. ஃபிகில் என்றா செயல், இசுமெண்டா பெயர், ஃபிகில் என்றா செயல், ஹர்ஃப் என்றால் அந்த ரெண்டுக்கும் இடைச்சொல். இது ரெண்டுக்கும் நடுவில் வரும். அதை நான் 1வது பாடத்தில் படித்தோம். அப்போ முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு வாக்கியம் எடுத்தா இது ஒரு வாக்கியம் தானே. இதில் ஃபிகில் யார்? ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். இதில் ஃபிகில் யார் சொல்லுங்க. ஃபிகில் என்றா என்ன? செயலை செய்கிறவர் இல்லை. ஃபிகில் என்றா செயலை செய்கிறவர் இல்லை. இசுமெண்டா பேர், ஃபிகில் என்றா செயல். இதை நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஒரு செயல், செயல், ஃபிகிலண்டா செயல். சரியா? நல்ல தள்ள போட்டுக்கோங்க. ஒரு 5 தடவை சொல்லுங்க. ஃபிகிலண்டா செயல், ஃபிகிலண்டா செயல், ஃபிகிலண்டா ஃபிகிலண்டா ஃபிகிலண்டா. இப்போ நான் ஃபிகிலண்டு சொல்லக்கூட உங்களோட செயல் தான் வரணும். இப்போ இதில் செயல் எது? நான் உங்களுக்கு தமிழால் கேட்குறேன், அப்போ லேசித்தானே. இந்த வாக்கியத்தில் செயல் எது? நுழைந்தார். நுழைந்தார், இதுதான் செயல். அது ஒரு செயல் தானே. இது செயலண்டா. இது என்னது? ஃபிகிலுக்கு நான் எஃப்எண்டு போடுறேன். இவர் தான் ஃபிகில். இது விளங்கிச்சா? இவர் தான் ஃபிகில். ஐன மட்டும் விளங்கிச்சா? இதை ஃபிகிலை செஞ்சவர் யாரு? சரியா சொல்லுங்க பார்க்க. இதை ஃபிகிலை, ஃபிகில் என்ன? ஃபிகில் ஒரு செயலை செய்கிறவர் அல்ல, ஒரு செயல், செயல், ஒரு செயல். ஓகே. அப்போ ஃபிகிலண்டா என்ன? இப்போ ஃபிகில் என்னது? இதில் நுழைந்தார் தான் ஃபிகில். இந்த நுழைந்தார் என்ற செயலை யார் செஞ்சு? ஆசிரியர். மாஷா அல்லா, ஆசிரியர் தான் செஞ்சார். நுழைந்தார் என்ற செயலை யார் செஞ்சாய்? ஆசிரியர் தான் செஞ்சு. அப்போ செயலை செய்பவருக்கு நாங்கள் என்ன படித்தோம் கொஞ்சத்துக்கு முந்தி? செயலை செய்பவர் வந்து ரஃபா. அப்போ ஆசிரியர் ஈன ரஃபா. அப்போ ஆசிரியருக்கு நான் R2 போடுறேன். அவர் ரஃபா. விளங்கிச்சா? ரைட். அப்போ செயல் வந்து இசும்ட தன்மை தான் ரஃபா நஸ்பு ஜர். இசும்ட நிலை. இசுமுக்கு 4 தன்மை இருக்குது. அதை நாங்கள் படிப்போம். சரியா? அதில் 1வது தன்மை தான் இசுமுக்கு ஒரு நிலை ஒன்று ஈக்குது. இசுமுக்கு ஒரு நிலை ஒன்று ஈக்குது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கிலீஷில் எழுதுனேன். இசுமெண்ட் எடுத்தா அதுக்கு வந்து 4 தன்மை. எத்தனை தன்மை இருக்குது? 4 தன்மை இருக்குது. அதில் 1வது தன்மை தான் என்னது? நிலை. 1வது தன்மை தான் நிலை. விளங்கிச்சா? உங்களுக்கு தமிழால் எழுதிடும் தானே. நீங்கள் தமிழால் எழுதுங்க. 1வது தன்மை, 1வது தன்மை நிலை. 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 அது நிலை எத்தனை நிலை இருக்குது? 4. இசுமுக்கு தன்மை 4 இருக்குது. ஆனால் நிலை எத்தனை இருக்குது? நிலை 3 நிலை இருக்குது. எழுதுங்க பார்க்க. 3 நிலையும் இல்லை, நான் எழுத்து போட்டுறேன். 1வது நிலை வந்து ரஃபா, 2வது நிலை நசுப், 3வது நிலை ஜர். இது விளங்கிச்சாம்மா? ரைட். அப்போ ரஃபா என்றா என்ன? செயலை செய்பவர். ஓகே, செயலை செய்பவர். நசுபெண்டா செயலை பற்றி விபரம். ஜர் என்று சொன்னால் உடை என்ற வார்த்தைக்கு முந்தி வாரது. இது விளங்கிச்சு தானே உங்களுக்கு? சரி. அப்போ நுழைந்தார் என்றது செயலண்டா அது செயலை செஞ்சவர் யாரு? ஆசிரியர். அப்போ ஆசிரியர் வந்து ரஃபா. R2 போட்டேன்னா அது விளங்கிச்சா? ரைட். அப்போ அவர் எங்கே நுழைந்தார்? அப்போ அது செயலை பற்றி ஒரு விவரம். செயலை பற்றி ஒரு விவரம். ஐசுட்டிம் அவருக்கு நான் என்னென்று போடுறேன். நசுப். விளங்கிச்சா? ரைட். இங்கே உடை என்ற வார்த்தைக்குதா? நுழைந்தார் வந்து ஃபிகில். நுழைந்தார் வந்து இசும் இல்லை. கிளியர் தானே? அப்பா ஆசிரியர் என்றது ஒரு இசும், வகுப்பறை என்றது ஒரு இசும், நுழைந்தார் என்றது ஒரு ஃபிகில். ஃபிகிலை செஞ்சவர் யாரு? ஆசிரியர். அவர் ரஃபா.
ஃபியலை பற்றி விவரம் எங்கே நுழைஞ்சாரு? வகுப்பறைக்கு. அவர் நசுப். உடை என்ற வார்த்தை இங்கே வந்திக்குதா? இல்லை. அப்போ உடை என்ற வார்த்தை வராட்டி இந்த வாக்கியத்தில் ஜர் ஒண்டி இல்லை. உடைக்கு முந்திக்கு வரவர் தான் ஜர். அப்போ உடை என்ற வார்த்தை வரா சுட்டி மீன ஜர் ஒண்டி ஈன மட்டும் விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு உண்மை என்ன செய்யணுமெண்டா, இப்போ இதை ஒரு தரக்க உங்களுக்கு கேட்டு விளங்காட்டி திரும்ப திரும்ப கேளுங்க. திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்குது, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்குது. அப்போ திரும்ப திரும்ப கேட்டால் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அது விளங்க ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. ஈன மட்டும் விளங்கிச்சா? ரைட், ஓகே. அதுக்கு போகிறோம் ரெண்டாவது வார்த்தையை பார்ப்போம். அவனுடைய வாசி கேளுமா உங்களுக்கு. அவனுடைய ஓகே, வேற கலர் ரெடி பண்ணாங்க. அவனுடைய மாணவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ரைட். இப்போ இந்த வாக்கியத்தில் நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும் தார தெரியுமா? ஃபிகலை தான் கண்டுபிடிக்கணும். முதலாவது ஃபிகலை கண்டுபிடிச்சா தான் வேலையை செய்யணும். சரியா? தூங்கிக் கொண்டிருந்தான். ரைட். தூங்கி கொண்டு இருந்தார் தான் ஃபிகல். நான் எஃப் என்று போட்டுறேன் அவருக்கு. எஃப். யார் தூங்கி கொண்டு இந்த? மாணவன். மாணவன். மாஷா அல்லா. அப்போ மாணவன் என்னை? மாணவன் தான் சேலை செஞ்சவர். சேலை செஞ்சவர் ரஃபா. வெரி குட். ஆய்தான் ரஃபா. சேலை பற்றி ஒரு விவரம் மீக்குதா? அயர்ந்து எப்படி நல்லா தூக்குறாரு, நல்லா படுக்கிறாரு. அவர் சேலை பற்றி ஒரு விவரம். அப்போ இவர் தாரு? இவர் வந்து நசுபு. வெரி குட். சேலை பற்றி விவரம் வந்து நசுபு. மாஷா அல்லா. விளங்கிச்சா? உடைன்ற வார்த்தை இங்கே ஈக்குதா? எங்க சார்? உடை. அவன் உடைய. அப்போ உடைக்கு முந்தி கீக்கிற வார்த்தை என்ன? அவன் என்ற வார்த்தை ஈக்குது. அப்போ அவன் என்ற வார்த்தை ஜர்ரா ஈக்குது. மாஷா அல்லா. இது விளங்கிட்டா? இது விளங்கினா சரி. மாஷா அல்லா. ரைட்டா? அடுத்த உதாரணத்தையும் பார்ப்போமா? ரைட். அடுத்த உதாரணம் என்ன? ஆசிரியர் பென்சிலை வீசினார். முதலாவது என்ன? நீங்கள் செய்யுங்க. முதலாவது என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிகலை கண்டுபிடிக்கணும். இல்லை ஃபிகல் தாரு? வீசினார் தான் ஃபிகல். சரிதானே? அவருக்கு நான் எஃப் என்று போடுறேன். என்ன? யாரு வீசினை? ஆசிரியர். அப்போ ஆசிரியர் யாரு? மாஷா அல்லா. ஆசிரியர் ரஃபா. என்னதை வீசினாரு? பென்சிலை வீசினார். நசுப். கஷ்டமா லேசா? கஷ்டமா லேசா? லேசி. கஷ்டம் இல்லை இல்லை, லேசி. இன்ஷா அல்லா. ஓகே. நாலாவது ஆசிரியையின் மாணவன் சட்டென்று எழுந்தான். சட்டென்று எழுதா. முதலாவது நான் இதை அழிக்கிறோம்மா. முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்கணும்? நீங்கள் ஃபீலை கண்டுபிடிக்கணும். எழுந்தான் தான் ஃபீல். வெரி குட். எழுந்தான் தான் ஃபீல் கண்டுபிடிச்சிட்டிங்க. எஃப் என்று போடுறேன். யார் எழுந்தே? மாணவன். மாணவன் எழுந்தான். அப்போ மாணவன் என்றது எது? மாணவன் வந்தது ரஃபா. ரஃபா. சேலை செய்யக்கூடியவர் ரஃபா. ஆரெண்டு போட்டுறேன். எப்படி எழுந்தாரு? சட்டென்று. அப்போ அது நசுபு. மாஷா அல்லா. என்னென்று போட்டுறேன். அது ரஃபா. ஆசிரியை. ஓகே. ஆசிரியையின் மாணவன். ஜர். இதில் என்ன செய்யணுன்றா நான் சொன்ன உடை என்ற வார்த்தை. சில நேரத்துக்கு உடைக்கு பதிலாக இது ஆசிரியர் உடைய மாணவன் என்றதுக்கு பதிலாக தமிழ்ல எங்களுக்கு என்ன வார்த்தை பாய்க்கலும் என்றா இன் என்ற வார்த்தை பாய்க்கலும். என்ன வார்த்தை? இன். ஆசிரியரின். ஆசிரியரின் உடைய. ஆசிரியரின். அதை இன் என்ற வார்த்தை எங்களுக்கு பாவிக்கலும். அப்படி பாவிச்சேன்னு சொன்னால் ரெண்டும் இது வந்து ஒரு உடைய இன் என்ற வார்த்தை என்னத்துக்கு பாவிக்கிறேன்டாமா? ஒரு சொந்தம் கொண்டாடுறது. ஆசிரியரின் மாணவர். யார்ட மாணவர்? ஆசிரியர்ட மாணவர். அப்போ அந்த சொந்தம் என்று வரப்போகலாம். அவர் தான் தாருக்கு சொந்தம். அவர் தான் ஜர்ரா மாறுவார். அப்போ தாருக்கு சொந்தம் ஆசிரியனுக்கு தான் சொந்தம். சொந்தம் இல்லை, அது ஐடியாவை நான் எடுக்க சொல்கிறேன். இவர் வந்து உடை என்ற வார்த்தை இல்லை இன் என்ற வார்த்தைக்கு முந்தி கேட்கிறாரு. இவர் யாரு? ஜர்ரு. மாஷா ஜர். விளங்கிச்சா ஸ்டோரி? சரிதானே? ரைட். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அஸ்ரத் கலர் போட்டு வச்சுக்கிறாரு. இது உதாரணம் சுட்டி. ரஃபாவை சோப்பு கலரில் போட்டிக்கிறாரு. பாருங்கள். ஆசிரியர் மாணவன். ஆசிரியர் மாணவன் இதெல்லாம் சேலை செய்யக்கூடியவன சோப்பு கலரில் போட்டிக்கிறாரு. நசுபை வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிக்கிறாரு. ஃபீலுக்கு ஒரு கலர் கொடுத்தாரு. இல்லை ஜர்ரை வந்து நீல கலரில் போட்டிக்கிறாரு. இங்கே இதை நீலரில் போட்டு இதை வேறு நீலம் ஒன்று போட்டிக்கிறாரு. எப்படி சரி நீல கலரில் போட்டிக்கிறாரு. இங்கேயும் அதே கலர் தானே கொடுத்திக்கிறாங்க. பாருங்கள். ரஃபா நசுபு ஜர் என்று கொடுத்திக்கிறாங்க. இது மட்டும் விளங்கிச்சா? இந்த ரஃபாவின வார்த்தைக்கு நாங்கள் மர்ஃபு மன்சூப் மஜ்ரூர் என்று பாய்ப்போம். இப்போ அதெல்லாம் தலையில் போட்டுக்கொள்ள தேவையில்லை. எனக்கு
நீங்கள் வந்து அந்த வேர்டை படிக்க தேவையில்லை, அது என்னன்னு படிக்கிறது தான் முக்கியம். ரஃபாண்டா என்ன சேலை செய்யக்கூடியவர், நசுபெண்டா என்ன சேலை பற்றி ஒரு விவரம், ஜர்ரெண்டா என்ன உடை என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வர வார்த்தை, இல்லாட்டி இன் என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வர, இது உங்களோட தலையிலையும் தான் நல்லாவே போதும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து என்ன செய்வோம் என்றால், இன்றைக்கு நாங்கள் இதை அசைன்மெண்ட்டை செய்வோம். இதை என்னது இதை செய்வோம். இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலுமென்று சொன்னால் உங்களுக்கு இதை சப்ஜெக்ட் நல்லாவே விளங்கினு அர்த்தம். சரியா? உங்களுக்கு வாசிக்கலுமே என்ன கொஸ்டின் என்று கேள்வி. ஹைலைட் செய்யப்பட்ட வார்த்தைக்கு மேல் ரஃபா நசுபு அல்லது ஜர் ரெண்டு வைங்க. ரைட் தான். ஒன்று ரஃபாண்டா ரா என்று எழுதுங்க, நசுபெண்டா என்னென்ன நான் என்று எழுதுங்க, ஜர்ரெண்டா ஜா என்று எழுதுங்க. சரிதானே? ரைட். இப்போ இதில் வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க ஹைலைட் பண்ண வார்த்தைக்கு எழுத சொல்லி. சரியா? ரைட். ஓகே. நாங்கள் ஹைலைட் பண்ண வார்த்தையை பார்க்க முந்தி நான் ஒன்றாவது வாக்கியம் என்ன? ஆசிரியர் தொடர்ந்து சாக்லேட் பால் குடிப்பார். முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்கணும்? குடிப்பார். ஃபீலை கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், வெரி குட். நான் ஃபீலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கொசக்க நான் வந்து எஃப்எண்டு போடுறேன். ஃபீல். ரைட். இதுக்கு ரா நான் ஜெய்க்கு பதிலாக நான் வந்து ரஃபாக்கு ஆரெண்டு போடுறேன், நசுபுக்கு என்னெண்டு போடுறேன், ஜருக்கு ஜேண்டு போடுறேன். சரியா? ஓகே. குடிப்பார். யாரு குடிச்சை? என்னது? ஆசிரியர். அப்போ ஆசிரியர் யாரு? ரஃபா. என்னத்தை குடிச்சாரு? சாக்லேட் பால். அப்போ சாக்லேட் பால் என்ன? சாக்லேட் பால்னு நசுபு ஏண்டா சேலை பற்றி ஒரு விவரம். ஹைலைட் பண்ண வார்த்தை வந்து தொடர்ந்து. எது? தொடர்ந்து நசுது. வெரி குட், வெரி குட் உம்மா. ஏண்டா தொடர்ந்து என்றதும் ஒரு சேலை பற்றி விருதம். என்னத்தை குடிச்சாரு? சாக்லேட் பால் குடிச்சாரு. எப்படி குடிச்சாரு? தொடர்ந்து குடிச்சாரு. அதுவும் ஒரு விவரம். அப்போ அதுவும் நசுபு. என்னது என்ற வார்த்தையை சொல்லுங்க பார்க்க. என்னது என்றது ரஃபாவா? ரஃபா வந்து சேலை செய்கிறவர். என்னது என்றால் அந்த ஃபீல் வந்து குடிப்பார். அப்போ என்னது என்னது என்றது இன்னொரு மாதிரி சொல்லுங்க பார்க்க. உடைய போட்டு சொல்லுங்க. என்னுடைய ஆசிரியர். அப்போ உடையக்கு பதிலாக இவங்க என்னது என்று போட்டிக்கிறாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக வரையலும், ஆனால் அர்த்தம் ஒன்று தான். என்னுடைய ஆசிரியர். அப்போ என்னது என்றது ஜர். விளங்கிச்சா இல்லையா? வெரி குட். இப்போ அடுத்தது ரெண்டாவது தனியாக செய்யலுமா உங்களுக்கு? ஓகே, ட்ரை ஒன்று பண்ணுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது என்ன? நான் எழுதுறேன், நீங்கள் தனியாக வாசிங்க முதல்ல. அவருக்கு காய்கறிகள் அல்லது பழங்கள் பிடிக்காது. ஃபிகில். மாஷா அல்லாஹ். ஓகே. காய்கறிகள் நசுபு. ஃபிகிலை கண்டுபிடிச்சா நீங்கள் முதல்ல ரஃபாவை கண்டுபிடிங்க. ரஃபா வந்து சேலை செய்யக்கூடியவர். அவருக்கு தானே பிடிக்காது. அவர் ரஃபா. இப்போ நீங்கள் அடுத்ததுல கண்டுபிடிங்க. காய்கறிகள் என்ன பிடிக்காது? காய்கறிகள் பிடிக்காது. அப்போ அவர் நசுபு. கொஞ்சம் லாக் பண்ணி விட்டா சரி. ஓகே, ரைட். லாக் பண்ணியாச்சு. ஓகே. அல்லது என்றது ஒரு ஹருஃப். இது வந்து காய்கறியையும் பழங்களையும் சம்பந்தப்படுத்துது. இது ஹருஃப் என்ன நான் சொன்னா. இது ரெண்டு இசும் ரெண்டு சரி, ஃபீல் ஒன்று இசும் ஒன்று சம்பந்தப்படுத்துறேன். அப்போ இது ஹருஃப். அதுக்கு எச்செண்டு போட்டேன். பழங்கள் ரஃபா. பழங்கள் சேலை செய்யக்கூடியது. அவர் தானே சேலை செய்கிறேன். அப்போ பழங்கள் வந்ததே ஃபிகிலா? பிடிக்கும் தானே ஃபிகில். செயல் தானே ஃபிகில். அப்போ பிடிக்கும் நஸ்பாய் தெரியாது. பழங்கள் ஃபிகில் வந்து பழங்கள். அவருக்கு என்ன பிடிக்கும்? பழங்கள் பிடிக்கும். அப்போ சேலை பற்றி ஒரு விவரம். பழங்கள் பிடிக்கும். சேலை பற்றி விவரத்துக்கு நாங்கள் என்ன சொன்னோம்? சேலை பற்றி விவரம் வந்தது இது என்ன எஃப்எலுக்கு. ரஃபா வந்து சேலை செய்யக்கூடியவர். நசுப் வந்து சேலை பற்றி ஒரு விவரம். ஜர் வந்து உடையன்றதுக்கு முன்னுக்கு வர. அப்போ சேலை பற்றி விவரம் எது? நசுபு. அப்போ பழங்கள் நசுபு. விளங்கிச்சாம்மா? ரைட். ஓகே.
பழங்கள் வந்து நசுபு. நசுபு. எஸ், கிளியரா? பழங்கள் இது இல்லை ரஃபா இல்லிஸ். ரஃபா வந்து செய்கிறவர் தானேம்மா. பழங்கள் செய்கிறல்லே. பழங்கள் செய்கிறல்லே. வெரி குட். ஓகே. அது இசும் தான் பழங்கள் சொன்னால் பேரை சுட்டி இசும் எல்லாமே இசும் தான். எல்லாமே இசும் தான். பழங்கன்றது ஒரு இசும். ஆனால் என்ன நிலைமையில இருக்குது அது? அது நசுபுடைய நிலைமையில இருக்குது. இசுமுக்கு 4 தன்மை இருக்குது. அதில் ஒன்றாவது நிலைமை. அது என்ன நிலைமையில இருக்குது? நசுபுடைய நிலைமையில இருக்குது. நசுபு ரஃபா ஜர்ரா. ரஃபா நசுபு இது 3 ஒன்று நிலைமையில தான் இசும் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே அவருக்கு என்றது என்ன நிலைமையில இருக்குது? ரஃபாவோட நிலைமையில இருக்குது. அவருக்கு அவர் தானே செய்கிறார். அவர் ரஃபா நிலைமையில இருக்கிறார். அவருக்கு வரக்குள்ள ஜர்ரு வரல தேவையில்லை. அவருக்கு இல்லை. இனக்கு வந்து உண்மைக்குமே ஒரு ஹர்ஃப் உண்டு. அவருக்கு என்ன பிடிக்கும்? பழங்களும் இதுக்கு காய்களும் தானே பிடிக்கும். நாங்கள் அதை பொறைக்கு படிப்போம் இந்த ஹர்ஃப் எப்படி வரும் என்று. ஆனால் அதை பிடிக்கும் என்ற பிடிக்காது என்ற ஃபிகில் யார் செய்கிற? அவர் தான் செய்கிறார். அவர் ரஃபாவாக மாறுறாரு. இன்னும் உடையன்றது இல்லை. உடையன்ற வார்த்தை இனி இல்லை. ஏன்னா உடையன்ற வார்த்தை வந்தால் உடையக்கு போகிற இன்னொரு வார்த்தை வரணும். அவருடைய மவன், அவருடைய மாணவர் அப்படி வரணும். இன்னும் அப்படி ஒன்று வந்து இல்லையுமா? அப்போ உடையன்ற வார்த்தை இல்லை. இந்த இக்கு என்றது ஒரு ஹர்ஃப் உண்டு. அதை நாங்கள் பொறைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை மட்டும் விளங்கிச்சா? ரைட், நல்ல கொஸ்டின் கேட்குறீங்க மாஷா அல்லாஹ். 3வது நான் செய்கிறேன், 4வது நீங்கள் செய்யுங்க. சரியா? 3வது அவர் தனது சாக்லேட் பாலை மகிழ்ச்சியுடன் வாங்குகிறார். அப்போ வாங்குகிறார் என்றது ஃபீலை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு போகிறோம், யார் அது சாக்லேட் பாலை வாங்கினி? அவர் தான் வாங்கினார். அவர் ரஃபா. சரிதானே? அப்போ என்னத்தை வாங்கினார்? சாக்லேட் பால். அப்போ சாக்லேட் பால் என்ன? நசுபி. இவர் நசுபாய்கிறார். எப்படி வாங்கினார்? மகிழ்ச்சியாக. அதுவும் நசுபாய்கிறது. விளங்கிச்சா இல்லை? ஓகே. இப்போ தனது என்று வரப்போகல உண்மையை சொல்ல போனால் தனது என்றது வந்து தன்னுடைய என்ற அர்த்தம் தான் வரும். அவர் தன்னுடைய சாக்லேட் பால் என்று தான் வரும். அப்போ தன் உடைய என்று வரப்போகல அது வந்து உடையக்கு முதல்ல வார சுற்றி எங்களுக்கு ஜர்ரா எடுக்கலும். தன்னுடைய சாக்லேட் பால் என்று வந்தால் அது தான் என்றது ஜர்ரா எடுக்கலும். ஆனால் இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ ஜர்ரா என்று போடுவோம். தன் உடைய என்று எடுத்தால் அது ஜர்ரா எடுக்கலும். என்ற உடைய என்ற வார்த்தைக்கு முதல்ல வார சுற்றி. கிளியரா? இப்போ உதாரணத்துக்கு இது தனது என்ற வார்த்தை தேவையில்லை. ஏன்னா அவர் சாக்லேட் பாலை மகிழ்ச்சியுடன் வாங்கினார் என்று சொன்னால் போதும். அது சும்மா எக்ஸ்ட்ராக்கு தான் தன்னுடைய வந்திக்குது. அப்படின்டா அவர்கிட்ட சாக்லேட் பால் என்று சொல்றதுக்கு. அப்போ சாக்லேட் பாலுக்கும் அவருக்கும் இந்த இருக்கிற கனெக்ஷன் தன்னுடைய சாக்லேட் பால் என்று சொல்ல போகல. சாக்லேட் பால் யாருக்கு சொந்தம்? தனக்கு சொந்தம். அது தனக்கென்றது ஜர்ரா மாறுது. உடையக்கு என்ற வார்த்தை முதல்ல வார சுற்றி தன்னுடைய. ஆனால் என்ன ட்ரிக் என்று சொன்னால் இது அவரும் தன்னும் சேம் ஆள் தான். ஆனால் அவர் என்றது ரஃபா வைக்கிறாரு, தன்னுடைய என்றது வந்து ஜர்ரா வைக்கிறாரு. இல்லைங்க சார்? இதெல்லாம் வந்து ஏன் நாங்கள் இப்போ இதெல்லாம் படிக்கிறோம்னு சொன்னால் இதை நாலேஜோனும் உங்களுக்கு ஒவ்வொரு குர்ஆனாயத்தை பார்க்குறதுக்கு இதை மாதிரி ஒவ்வொரு குர்ஆனாயத்தை பார்த்து நாங்கள் கண்டுபிடிப்போம். இது குர்ஆனாயத்தில் ஒரு செயலொண்டிக்குதா ஃபிகிலொண்டிக்குதா? ஃபிகிலொண்டிக்குது. அதை ஃபிகிலை செஞ்ச யாரு? அதை ஃபிகில்ட பற்றி விவரம் என்ன? இதில் வந்து ஜர்ரொண்டிக்குதா? இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இப்படி சும்மா படிக்கிற மாதிரி சும்மா ஒரு வார்த்தை சாக்லேட் மில்க் அப்படி படித்ததுக்கு நாங்கள் இதெல்லாமே ஒவ்வொரு குர்ஆனாயத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் இதை படிக்கிறேன். சரியா? ரைட். அதான் இதை படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் நினைக்கணும், இதை ஒவ்வொரு படிக்கிறதும் யாரெல்லாம் நான் படிக்கிற என்னத்துக்கு? நான் குர்ஆனை படிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு படிக்கிற டைமும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் குர்ஆனோட க்ளோஸ் ஆகுறீங்க. நீங்கள் குர்ஆனோட க்ளோஸ் ஆகுறீங்கன்னா நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒவ்வொரு செகண்டும் க்ளோஸ் ஆகுறீங்க. அது சுற்றியும் அந்த சரியான பொறுமதி. இதை நீங்கள் படிக்கிற நோக்கம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறேன். இந்த படிக்கிற நோக்கம் வந்து குர்ஆனை படிக்கிறது. எண்ட் ஆஃப் டே. சரி, 4வது பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ உங்களுக்கு டக்குன்னு பார்க்கலும் எங்களுக்கு தெரிஞ்சு சுட்டி. ஓகே. அவருடைய பிள்ளைகள் அதை இப்போ நாங்கள் ஹைலைட் பண்ண வேர்டை மட்டும் பார்ப்போம். சரியா? நாங்கள் கடைசிக்கு வந்து எல்லாத்தையும் பார்ப்போமே. கடைசி 2-3 பார்ப்போம். இப்போ டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஹைலைட் பண்ண வேர்டை பார்ப்போம். அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள் என்று அவருக்கு
தெரியும், ஆனால் அவர் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளவில்லை. ஓகே, இது நிறைய விஷயங்கள் ஈனிக்குது. நாங்கள் வந்து இதை ஹைலைட் பண்ண விஷயத்தை மட்டும் பார்ப்போம், டக்குன்னு முடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, முதல்ல பார்க்கணும் வந்து என்ன ஃபீல் ஈக்குது. அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். எத்தனை ஃபீல் ஈக்குது. தெரியும் ஒரு ஃபீல், தெரியும் என்று அவருக்கு தெரியும், தெரியும் என்றது ஒரு ஃபீல், விரும்புகிறார்கள் என்றது அதுவும் ஒரு ஃபீல், இன்னொரு ஃபீல். இது ரெண்டுமே ஃபீல் தான். சரியா? கொள்ளவில்லையும் ஒரு ஃபீல் தான். என்னது? பகிர்ந்து கொள்ளவில்லை. பகிர்ந்து கொள்ளவில்லை, இதுவும் ஒரு ஃபீல். 3 ஃபீல் இதுக்குள்ள. சரியா? அப்போ இது ஒவ்வொரு ஃபீலுக்கும் ரஃபா ஈக்குது, தார் செஞ்சேன்றது மீக்குது. உதாரணத்துக்கு இப்போ அதை விரும்புகிறார்கள், யார் இது விரும்புகிறே? பிள்ளைகள். இப்போ ஈன வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள் என்று சொல்ல போகல, ஈன விரும்புகிறார்கள் என்றோட பார்க்க போகல பிள்ளைகள் ரஃபாவா மாறுது. இத சென்டென்ஸை மட்டும் எடுத்தா, இத வாக்கியத்தை மட்டும் எடுத்தா பிள்ளைகள் என்றது ரஃபாவா மாறுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போனீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இப்போ ஈன ரஃபா யாரு? ஈன வந்து ரஃபா வந்து அவர். ஈன ரஃபா வந்து அவர். ரைட். ஈன ரஃபா வந்து அவராய்க்க போகல, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் என்றால் அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார் என்று தெரியும். சரிதானே? இதெல்லாம் மாஷா அல்லாஹ் குர்ஆனை படிக்கொள்ளையும் வரும். அப்போ தான் அவங்களுக்கு விலகும் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ்ண்டு இப்போ பாருங்கள், நான் இது உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம், விலகாட்டி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம். சரியா? அவருக்கு தெரியும். சரிதானே? தெரியும் என்றது ஃபிகில். சரிதானே? தெரியும் என்றது ஃபிகில். யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவர் ரஃபா. அவருக்கு என்ன தெரியும்? அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள். இதை கம்ப்ளீட் சென்டென்ஸுக்கு தானே, இந்த கம்ப்ளீட் வார்த்தைக்கு தானே, அவருடைய பிள்ளைகள் இது என்று முட்டுமிக்கிற வார்த்தைக்கு தானே. இது எல்லாமே நசுப். இது எல்லாமே நசுப். தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? தெரியும் அவருக்கு தான் தெரியும். அவர் ரஃபா. என்ன தெரியும் அவருக்கு? அதை பத்தி ஒரு விவரம் தானே. அப்ப இது எல்லாமே நசுப். அவர் பிள்ளையும் அதுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நசுப் செல்லேதுக்கு ஒரு இசுமாவும் மீக்கும், நசுப் செல்லேதுக்கு ஒரு வாக்கியமாகவும் மீக்கும். அதுக்கு நாங்கள் அரபில் சொல்லுவோம் ஃபீமாலி நசுப்ண்டு. அது வந்து இப்போ யோசிக்கவான சரியான கொஞ்சம் அட்வான்ஸ் அது. ஆனால் இது எல்லாமே நசுப். இப்போது இதை விளங்குறதுக்கு இந்த பிள்ளைகள் என்றது நாங்கள் இப்போக்கு நசுப் என்று சொல்லுவோம். இதை விளங்குறது ஏண்டா இப்போ நாங்கள் தெரியுமா ஃபிகில் எடுத்தால் அதை தெரியும் என்ற செயலை செஞ்சவர் யார்? ரஃபா. ரஃபா தான் அது செயலை செஞ்சவர். அப்போ செயலை பற்றி விவரம் என்ன? பிள்ளைகள் அதை விரும்புகிறார் என்றது தான் செயலை பற்றி ஒரு விவரம். என்ன தெரியும்? பிள்ளைகள் அதை விரும்புகிறார் என்று அவருக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து நசுபா தான் வரும். விளங்கிச்சா? அவருடைய ஜர்ராவும் இல்லை, ஜர்ராவும் அவருடையன்றது இது ஜர்ராவும். இது நசுபு உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஜர்ரு. நசுபு உள்ளுக்கு இருக்கிற ஜர்ரு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது சுற்றி பெருசாக இதை யோசிக்க இது விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை. இது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அட்வான்ஸ் கிராமர் படிக்கல கொஞ்சம் படிப்போம். இப்போ நாங்கள் பேசிக் தானே படிக்கிறோம், அட்வான்ஸ் படிக்கல படிப்போம். இப்படியெல்லாம் ஈக்குதுன்றது விளங்கு குர்ஆனில் இப்படியெல்லாம் ஈக்குதுன்று விளங்கினா சரி. ஓகே. 5வது, எனது ஆசிரியருக்கு சுவையான ஷொர்மாக்கள் பிடிக்குமா? இது லேசான உண்டு. என்னது ஃபிகில்? என்னது கொஞ்சம் ஃபிகில் என்னது? பிடிக்கும். என்ன பிடிக்கும்? யாருக்கு பிடிக்கும்? முதல்ல பார்க்கணும். இதுதான் ஃபிகில். யாருக்கு பிடிக்கும்? ஆசிரியருக்கு பிடிக்கும். ஆசிரியர் வந்து அப்போ யாரு? மாஷா அல்லாஹ், நினைவிக்குது உங்களுக்கு. ரைட். என்ன பிடிக்கும்? சுவையான ஷொர்மாக்கள். ஷேலை பற்றி ஒரு விவரம். என்ன பிடிக்கும்? சுவையான ஷொர்மாக்கள். அப்போ சுவையான ஷொர்மாக்கள் ரெண்டுமே என்னது? நசுபு. சுவையானவும் நசுபு, ஷொர்மாவும் நசுபு. என்னது சொல்லுங்க பார்க்க சரியா? என்னது? வந்து உடையவா? என்னுடைய ஆசிரியர். அது என்னது? ஜர்ரை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பேசிதானே? ரைட். ஓகே.
ஆறாவது, அவரது மாணவர்களும் ஷர்மாக்களை சொர்மாக்களை விரும்புகிறார்கள். விரும்புகிறார்கள் என்றது ஃபிஹில். யார் விரும்புகிறை? அவரது மாணவர் மாணவர்கள். அப்போ மாணவர் யாரு? ரஃபா. லேசி தானே? ரைட். அடுத்தது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன் இன்ஷால்லா. இப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு தானே சப்ஜெக்ட். அவர் சில நேரங்களில் தனது வகுப்பிற்கு சொர்மாக்களை வாங்குவார் ஃபிஹில். மாஷா அல்லா. வாங்குவார் ஃபிஹில். என்ன வாங்குவார்? ஷர்மாக்களை. ஓ, ஷொர்மாக்கள் நசுப். ஷொர்பல் வாங்குவார். யார் வாங்குறே? அவர். அவர் யாரு? அவர் ரஃபா. அப்போ சில நேரங்களில் அது ஃபிஹில். சில நேரங்களில் அது வந்தது இது நசுபு. சேலை பற்றி ஒரு விவரம். எந்த வாங்குவார்? எப்போ வாங்குவார்? சேலை பற்றி ஒரு விவரம். ஓகே, இது நசுபு. சரி, சேலை பற்றி விவரம் என்னமா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு விளங்க சொல்கிறேன். ஓட்ரார் என்றது ஒரு ஃபிஹில். ஓட்ரார் என்றது என்னது? ஃபிஹில். இல்லாட்டி தின்றார் ஃபிஹில். விளங்கிச்சு தானே? தின்றார் என்றது ஒரு ஃபிஹில் தானே. சேலை அது தின்ற என்ற செயலை செஞ்சவர் ரஃபா. அது விளங்கிச்சு தானே? நார்மலாக ஒரு செயலுக்கு ஒரு ரஃபா ஈப்பார். ஒரு ரஃபா நார்மலாக ஒரு ரஃபா ஈப்பார். ரெண்டு வர சான்ஸ் உண்டிக்குது. அவர் திண்டார். சரிதானே? நசுப் என்ன தெரியுமா? அவர் எங்க திண்டாரு? வீட்டில் திண்டாரு. ஊடு நசுப். எப்படி திண்டாரு? உரம திண்டாரு. அவர் உரம என்றது நசுப். அவர் என்ன திண்டாரு? அவர் ஆப்பிள் திண்டாரு. ஆப்பிள் என்றது நசுப். அவர் எத்தனை மணிக்கு திண்டாரு? 10 மணிக்கு திண்டாரு. அது 10 மணி என்றது நசுப். சேலை பத்தி செஞ்சவரை தவிர அடுத்த எல்லா விவரமும் நசுப். அப்படின்னா ஒரு செயல் அதுக்கு ஒரு 10 நசுப் ஈக்கேலும். நார்மலாக ரஃபா ஒன்று தான் நீக்கும். 2 ரஃபாவும் ஈக்கேலும். ஃபார் எக்ஸாம்பிள், உம்மாவும் வாப்பாவும் சோறு தின்னாங்க. அப்போ உம்மாவும் வாப்பாவும் 2 பேரும் ரஃபா. 2 பேரும் சோறு தின்றாங்க. என்னது தின்னாங்க? சோறு நசுப். விலைத்தானே? சரியான லேசி. சீண்டாங்க ஃபீல். அவ்வளோதான். சரியான லேசி. கயர். ரைட். நாங்கள் ஓகே, இந்த 3 தாகிடுமா? அதை 3 பண்ணிவிடுவோம் இன்ஷால்லா. ரைட். எனது ஆசிரியர் தனது தொலைபேசியை அடிக்கடி இழக்கிறார். ஃபீல் என்னது? இழக்கிறார் ஃபீல். யார் இழக்கிறை? ஆசிரியர் ரஃபா. என்னத்தை இழக்கிறாரு? தொலைபேசியை தான் இழக்கிறாரு. தொலைபேசி யாரு? நசுபு. ஆனால் ஹைலைட் பண்ணிக்கிறது தொலைபேசி இல்லை, தனது என்றது உங்களுக்கு எப்படி சொல்லணும்? தன்னுடைய. மாஷா அல்லாஹ். தன்னுடைய தொலைபேசி. அப்போ தனது என்றது ஜர்ரு. தனது என்றது ஜர்ரு. தனது என்றது ஜர் இல்லம்மா. உண்மை தனது என்றா அது தன் உடைய என்றது தான் தனது என்று வந்திக்குது. அப்போ து என்றது அது உடைய மாதிரி, தான் என்றது தான் ஜர். தான் என்றது தான் இசுமைன். அவர் ஜர்ராய்கிறார். அது இது என்றது உடைய. தனது தன்னுடைய என்றது தான் தனது என்று. அது தமிழில் உங்களுக்கு தனது வின் என்று வரும். அது ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனால் அது அர்த்தம் ஒன்று தான். உடைய என்ற அர்த்தம் தான் வரும். ஜர் என்ற அர்த்தம். விளங்கிச்சா? ரைட். ஓகே. கடைசி 2. கடினமான கருத்துக்களை எனது ஆசிரியர் பொறுமையாக விளக்குகிறார். ஃபீல் என்னது? விளக்குகிறார். தாரு விளக்குறை? இவர் ஃபீல். தாரு விளக்குறை? ஆசிரியர் தாரு ரஃபா. எப்படி விளக்குறாரு? பொறுமை. அப்போ பொறுமைன்றது செயலை பற்றி ஒரு விவரம். மாஷா அல்லா. நசுப். வெரி குட். உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிடு. மாஷா அல்லா. ரைட். விலகாணி பிரச்சனை இல்லை. இதை திரும்பி நீங்கள் செஞ்சு கொண்டே இருப்பீங்க. அது பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லா. 10வது, என் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இதை SWT என்று போட்டிக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என் ஆசிரியர்களை மன்னிப்பானாக ஃபிஹில். மாஷா அல்லா. ஆசிரியர் ரஃபா. கொஞ்சம் இல்லைங்க. செயலை செய்கிறே யாரு? மன்னிப்புறேன் செய்கிற யார் செய்கிறே? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ் ஜல்ல ஜலாலு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னால் நாங்கள் எப்பயுமே ரெஸ்பெக்டாக செல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் செயலை மன்னிக்கிற செயலை செய்கிறேன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யார்? நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்று சொல்கிறதில்ல, நாங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தை என்று தான் சொல்லுவோம். அது ரெஸ்பெக்டுக்கு. ஏண்டா அல்லாஹ்
ரஃபான்னு சொல்கிறது வந்து ரெஸ்பெக்ட் இல்லை தானே, மறுவாது இல்லை. அது சொல்லி நாங்கள் அரபில் நாங்கள் சொல்ல போகலை. நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை ரஃபாவாக மாறுது. வார்த்தை தான் ரஃபாவாக மாறுது, செயலை செய்யக்கூடியவன். நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் என்ற வார்த்தை ரஃபாவாய்க்குது, அல்லாஹ் என்ற வார்த்தை நசுபாய்க்குது, அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது. லஃபுல் ஜலாலா, அரபில் லஃபுல் ஜலாலா. இப்போ தேவையில்லை போகிறக்கு பார்ப்போம். அல்லாஹ்ன்ற வார்த்தை இப்போ நாங்கள் அல்லாஹ்ன்ற வார்த்தைன்னு எப்பயுமே சொல்ல போகல. அல்லாஹ் ரஃபான்னு சொல்லுவானா, அல்லாஹ்ன்ற வார்த்தை ரஃபா. ஓகே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் மன்னிக்கக்கூடியவன். யாரை மன்னிக்கிறேன்? ஆசிரியர். அப்போ ஆசிரியர்கள் நசிப். விளங்கிச்சா இல்லையா? எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறோம்? 35 நிமிஷம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது மட்டும் கிளியராக சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கு என்னென்று வருது? என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு என்னன்றது ஜர். என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஏண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு. அதுபோல் நாங்கள் சொல்கிறோம் ரப்பி, என்னுடைய ரப்பு. அது என்றது நாங்கள் பிறகு படிப்போம். அது ஏண்டென்று அர்த்தம். அது நாங்கள் அதெல்லாம் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இது மட்டும் கிளியர் தானே? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு என்ன படிப்போம்? நாளைக்கு வந்து எங்களுக்கு டாபிக் வந்து நிலையை எப்படி சொல்வது. இப்போ நாங்கள் ரஃபா நசுபா ஜர்ராண்டு வாக்கியத்தை பார்த்து நாங்கள் சொன்னோம் அது ரஃபா நசுபா ஜர்ராண்டு. அரபில் வந்து உங்களுக்கு ஏலும் அது அரபு வார்த்தையை பார்த்தே சொல்லேலும் இது ரஃபா நசுபா ஜர்ராண்டு. அதுதான் மாற இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும். இன்னும் நாங்கள் அரபு படிக்கல, இன்னும் நாங்கள் தமிழை தான் படித்தோம். இது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அரபை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் நான் ஸ்டார்ட் ஆக முந்தி ஒரு சின்ன குர்ஆன் ஆயத் பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆகும். மெயினாக வந்து அரபி படிக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் ஒன்று இல்லை, சரியான போரிங்கான சப்ஜெக்ட். சோம்பர் அரபி படிக்கிறது. குர்ஆன் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். குர்ஆன் படிக்கிறது அப்படி இன்பமாகிக்கும். நீங்கள் குர்ஆனை படிக்க ஸ்டார்ட் ஆகினீங்கன்னா விட மாட்டீங்க. ஆனால் என்ன, குர்ஆனை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரபு தெரிஞ்சிக்கணும். இந்த போரினை படித்தா தான் உங்களுக்கு குர்ஆனை படிக்கணும். ஸோ அப்போ இந்த போரினை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் சரி ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து பார்ப்போம். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி ஃபஸ்ட்டாக ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிறாண்டு. அப்போ உங்களுக்கு அது அரபு படிக்கிறதுக்கு ஆசையாக மாறும். உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லை இன்ஷா அல்லாஹ் ஒரு சினோண்டு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு நாங்கள் என்ன ஒரு சூறாவை எடுத்து பண்ணுவோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இது 55வது சூறா. குர்ஆனில் 55வது சூறாமா வந்து அர் ரஹ்மான் சூறா. என்ன சூறா? அர் ரஹ்மான் சூறா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது சூறாவை ஸ்டார்ட் ஆகுறானே 1வது ஆயத்தே வந்து அர் ரஹ்மான். என்ன ஆயத்? அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்று தான். அர் ரஹ்மான் என்றா சிம்பிள் அர்த்தம் எடுக்கிறேன்டா, பெரிய அர்த்தம் சும்மா சொல்கிறேன்டா இறக்கம் உள்ளவன். இறக்கம் என்றா அப்படி இறக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போல உலகத்தில் யாருமே இறக்கம் இல்லை. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அர் ரஹ்மான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லமல் குர்ஆன். அடுத்த வார்த்தை என்ன? அல்லமல் குர்ஆன். அல்லம் என்ற அரபுல அவன் படித்து தந்தான். அல்லம் என்ற என்ன அர்த்தம்? அவன் படித்து தந்தான். என்னத்தை படித்து தந்தான்? அல் குர்ஆன். குர்ஆனை படித்து தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் அவன் சரியான இறக்கம், அப்படி இறக்கம். அவன் ஆயத்தில் சொல்கிறான் அவன் படித்து தந்தான் குர்ஆன். அதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதை நாங்கள் 1வது லெசனில் பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் 2வது லெசனில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லமல் குர்ஆன் என்றா என்ன? அப்போ நாங்கள் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் அவன் தான் குர்ஆனை படித்து தந்தான். யார் படித்து தந்தை? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தான் குர்ஆனை படித்தார். அப்போ இப்போ நீங்கள் என்கிட்ட அரபி படிக்கிறீங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு தானே. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் அவன் தான் குர்ஆனை படித்து தந்தானே. நீங்கள் என்கிட்ட தான் படிக்கிறீங்க. நான் யார்கிட்ட படித்தேன்? என் உஸ்தாத் கிட்ட படித்தேன். அவர் யார்கிட்ட படித்தார்? அவர் உஸ்தாத் கிட்ட படிச்சுப்பார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லை எங்களுக்கு படித்தார். விளங்கிச்சு? இன்னும் தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கு போய் இது பார்த்தா நான் என் உஸ்தாத் போகிறேன், என் உஸ்தாத் இன்னொருத்தருக்கு போகிறேன், அப்படி இப்படி போய் இது பார்த்தா யாரை போய் ஒரு சஹாபி எங்கால படிச்சுப்பார்? யார்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட குர்ஆனை படிச்சு? சரியா சொல்லுங்க பார்க்க. தாரு நபி ஸல்லல்லாஹு குர்ஆன் கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை எங்கால எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹ். அப்போ உலகத்தில் யார் யார் குர்ஆனை படிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் குர்ஆனை படிக்கிறாங்களோ அதை வந்து ஒரிஜினல் டீச்சர் யார் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா.
எங்களோட மனசுக்கு வரணும். நான் யாருக்கிட்ட வேணாலும் குர்ஆனை படிக்கலும். ஆனால் வந்து என் ஒரிஜினல் டீச்சர் இதை முதல்ல யார் தந்து என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு அவர் தான். அவர்கிட்ட யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தே, அவர் வந்து போயிட்டு கொலம்பு யூனிவர்சிட்டியில் படித்தேன், இல்லாட்டி பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தேன்னா பெருமை தானே. எங்கட யூனிவர்சிட்டி வந்து குர்ஆன் படிக்கிறவர்கிட்ட யூனிவர்சிட்டி வந்து ரப்பு தான் அதில் பெரிய உஸ்தாத். அவன்கிட்ட தான் முழு யூனிவர்சிட்டி. அப்போ நாங்கள் உண்மைக்குமே குர்ஆனை படிக்கல, எங்களுக்கு பெருமை வரக்கூடாது. ஆனால் ஒரு ஜாய் சந்தோஷம் கொண்டு வரணும். நான் என் ஒஸ்தாத் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படித்தார். அந்த ஃபீலிங் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் அடுத்து வந்து இதில் முக்கியமான விஷயம் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி இல்லாமல் எங்களுக்கு படிக்கவே இல்லை. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட படிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்போ நாங்கள் அல்லமல் குர்ஆன் இப்போ இங்கே காட்டினதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இதை வாசிக்க கூட தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாசிக்க தெரியாது. எங்களுக்கு சரி ஐநெண்டா தெரியும், லாமெண்டா நபி ஸல்லல்லாஹு தெரியும். அந்த நபி ஸல்லல்லாஹு உஸ்தாத் தாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ். அப்போ வாசிக்க தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ பெரிய அறிவு கொடுத்தார். அப்போ அறிவுன்றது ரப்பிட புறத்தால் வார்த்தை. நாங்கள் இன்றைக்கு ரஃபா நசுப் ஜர் விளங்குதில்லை, நாலிசுன்ற தன்மைகள் விளங்குதில்லை. நாங்கள் ரப்புக்கிட்ட கெஞ்சிடும். நாங்கள் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு நீ படித்தாயா, நீ தான் என்ன படித்தார். எனக்கு யாருக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். உங்களுக்கு உலகத்துக்கு எல்லாரும் விளங்கப்படுத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட தலைக்கு போடாட்டி உங்களுக்கு விளங்காது. உலகத்தில் யாருமே படித்தராட்டியும் எல்லாருக்குமே விளங்காத விஷயமா இருந்தாலும் ரப்பு நினைச்சாருன்னா உங்களுக்கு விளங்கணும்னு உங்களுக்கு விளங்கிடும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் குர்ஆன் பொறுமை. குர்ஆன் வந்து நீங்கள் மேத்ஸ் படிக்கிற சயின்ஸ் படிக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எல்லாமே ரப்பு தான் படித்தாரு. ஆனால் குர்ஆன்ன்றது ஸ்பெஷல். நீங்கள் குர்ஆனை படிக்கிற ஒவ்வொரு செகண்ட் நினைக்கணும், இதேட்ட ரப்பு தான் எனக்கு படித்தார், யாரும் உண்டு உதவி இல்லாமல் எனக்கு படிக்கல. அந்த ஃபீலிங்கும் உள்ளதுக்கு இருக்குது. விளங்கித்தானே? இது நான் ஏன் சொல்கிறேன்டா, அரபி போரின் ஆகிற சொட்டி இதை மாதிரி எங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தேன்னு சொன்னால் குர்ஆனை படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ஆசை வரும். நாங்கள் துவா கேட்போம். இந்தியாவிலேருந்து இன்ஷால்லா ஒரு 2 ரக்காத் தொழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உன்னோட குர்ஆனை படிக்கிறேன், நீ எனக்கு படித்தா. நான் குர்ஆனை தொலைக்கொலை இன்பமாக தக்பீர் கட்டி குர்ஆனை ஓத போகல நான் விளங்கி ஓதணும். அதை விளங்கி ஓதுறதுக்கு எனக்கு அரபு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இதை படிக்கிறோம். சேவமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். சுப்ஹானல்லாஹ்.